குறை ஏற்படாது. ஒவ்வொரு மனிதருக்கும் 24 மணி நேரம் கிடைக்கிறது. ஆனால் ஏன் சிலர் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்கள், மற்றவர்கள் ஏழ்மையில் சிக்கித் தவிக்கிறார்கள்? காரணம் ஒன்றே, சிந்தனை. நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் நிஜமாக மாறுகிறது. நீங்கள் எனக்கு பணமில்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் அதையே நிஜமாக்கி விடுகிறது. ஆனால் பணம் என்னை நோக்கி ஓடி வருகிறது என்று சொன்னால் விஷயங்கள் மாறத் தொடங்குகின்றன. இப்போது கேள்வி எழுகிறது, எவ்வாறு சிந்தனை நிஜமாகிறது? உங்கள் மூளை ஒரு கணினியைப் போல இயங்குகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திப்பது உங்கள் ஆழ்மனதில் பதிந்து விடுகிறது. பின்னர் அந்த ஆழ்மனமே உங்கள் சிந்தனையை நிஜமாக மாற்ற ஆரம்பிக்கிறது. இதை ஒரு கதையால் விளக்கலாம். ஒரு நாள் ஏழை விவசாயி ஒருவன் கௌதம புத்தரிடம் வந்து, அரசே, நான் மிகவும் ஏழை, என் வாழ்க்கையில் எதுவும் நன்றாக நடைபெறவில்லை, தயவு செய்து உதவுங்கள் என்றான். புத்தர் சிரித்துக்கொண்டு, உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உன் சிந்தனையின் விளைவே. நீ உன்னை ஏழை என்று கருதுகிறாய், அதனால் நீ ஏழை. ஆனால் நீ உன்னை வளமுடையவன் என்று கருதத் தொடங்கினால் பிரபஞ்சமும் அதேபடி இயங்கத் தொடங்கும் என்றார். விவசாயி நம்பவில்லை. ஆனால் அவர் சொன்னதை ஏற்று தனது சிந்தனையை மாற்ற முயன்றான். சில ஆண்டுகளில் அவன் வெற்றி பெற்ற வணிகராக மாறினான். அவனது ஏழ்மை அழிந்தது. இப்போது சிந்தித்துப் பாருங்கள், ஒரு சாதாரண விவசாயி வெறும் சிந்தனையை மாற்றிக்கொண்டு பணக்காரனாக மாறினால் நீங்கள் ஏன் முடியாது? உலகின் மிக பணக்காரர்கள் எலோன் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், முகேஷ் அம்பானி, இவர்களிடையே ஒரே மாதிரியான ஒன்று இருக்கிறது, அவர்களின் சிந்தனை. சாதாரண மக்கள் பணத்தை சேமிக்க நினைக்கிறார்கள், ஆனால் இவர்கள் பணத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். சாதாரண மக்கள் ஆபத்துகளை தவிர்க்கிறார்கள், ஆனால் இவர்கள் தங்கள் பெரிய கனவுகளுக்காக முன் சென்று முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பணக்காரர்கள், மற்றவர்கள் ஏழைகள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். 1. உங்கள் சொற்களை மாற்றுங்கள். நான் ஏழை என்பதற்கு பதிலாக நான் வளமுடையவன் என்று சொல்லுங்கள். 2. உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுங்கள். பணத்தை தீயதாக நினைக்காதீர்கள், அதனை ஒரு நேர்மறை ஆற்றலாக கருதுங்கள். 3. பெரிய கனவுகளை காணுங்கள். சிறிய சிந்தனை கொண்டால் சிறியதே கிடைக்கும், ஆனால் பெரிய சிந்தனை கொண்டால் அதைவிட அதிகம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உண்மையான வாழ்க்கை ஏற்கனவே உங்கள் ஆழ்மனதில் எழுதப்பட்டுவிட்டது. இன்று நீங்கள் பொருளாதார ரீதியாக போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் சூழ்நிலைகளின் காரணமா, அல்லது அதற்கு பின்னால் ஆழமான காரணம் ஏதாவது மறைந்திருக்கிறதா? பணக்காரர்களாக மாறுபவர்கள் வெறும் அதிர்ஷ்டசாலிகளா, அல்லது அவர்கள் சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கிறார்களா? இந்த காணொளியை கவனமாக கேட்டால் உங்கள் சிந்தனை இன்றே மாறிவிடும். ஏனெனில் இன்று நாம் பேசப்போவது ஆழ்மனதின் சக்தி பற்றி. அந்த சக்திதான் பணத்தை உங்களை நோக்கி இழுத்து வரக்கூடியது. பெரும்பாலானவர்கள் தாங்களே தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவெனில், உங்கள் வாழ்க்கையின் 95% உங்கள் ஆழ்மனதில் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. உங்கள் மூளைக்கு 2 பாகங்கள் உண்டு: விழிப்புணர்வு மனம், கான்ஷியஸ் மைண்ட், மற்றும் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். விழிப்புணர்வு மனம்தான் நீங்கள் இப்பொழுது சிந்திக்க பயன்படுத்துவது. ஆனால் ஆழ்மனமானது உங்கள் பழக்கங்கள், நம்பிக்கைகள் உள்பட அனைத்து முறைமைகளையும் கட்டுப்படுத்துகிறது. உங்கள் ஆழ்மனதில் பணம் சம்பாதிப்பது கடினம் என்ற நிரல் பதிந்துவிட்டால் எவ்வளவு உழைத்தாலும் பணம் உங்களிடம் நிலைக்காது. ஆனால் உங்கள் ஆழ்மனதை பணம் எளிதாக என்னை நோக்கி வருகிறது என்ற நம்பிக்கையால் நிரப்பினால் புதிய வாய்ப்புகளும் பணமும் தானாகவே உங்களை நோக்கி வரத் தொடங்கும். இப்போது கேள்வி என்னவெனில், ஆழ்மனதை மீண்டும் எவ்வாறு நிரலாக்குவது? ஒரு காலத்தில் ஒரு ஏழை இளைஞன் இருந்தான். அவனுக்கு பணக்காரர்கள் பேராசையாளர்கள் போலத் தோன்றினார்கள். பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம் என அவன் நினைத்தான். அவனது பெற்றோர்கள் எப்போதும் நாம் ஏழைகள், கடின உழைப்பால் மட்டுமே வாழ வேண்டும் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகள் அவனது ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. அவன் வளர்ந்ததும் கடுமையாக உழைத்தான். ஆனாலும் ஒருபோதும் பணக்காரனாக மாறவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு மூத்த மனிதரை சந்தித்தான். அந்த மூத்தவர் கூறினார், நீ பணம் தீயது என்று நினைத்தால் அது உன்னிடம் எப்படி வரும்? நீ பணக்காரர்கள் பேராசைசாலிகள் என்று நினைத்தால்
உன் ஆழ்மனம் உன்னை பணக்காரனாக மாறுவதிலிருந்து தடுத்துவிடும். அந்த